ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அங்கிள் ஊட்டி விடுங்க. மாம்ஸ் ஆமா சந்தோஷமா இருக்கியா மாப்ள எப்போ இந்த பாவக்கா கடிச்ச மாதிரி கடுகடுன்னு இருப்ப இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கே எஸ் ஏன் வை சோ ஹாப்பி ஆமா மாம்ஸ் நானு அப்படியே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தெரியுமா அதே தான் மாப்ள நானும் சொன்னேன் ஹாப்பியா இருக்கறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு யோ மாம்ஸ் எல்லாம் என் பையன் விக்ரம் இருக்கான்ல அவனால தான்யா நீ எந்த அளவுக்கு ஹாப்பி ஆகிற அளவுக்கு அவன் என்ன சொன்னான் என்ன சொன்னானா செஞ்சாயா செஞ்சான்னா நெட்ல பார்த்து ஏதாவது ஐஸ்கிரீம் கேக்குன்னு செஞ்சு கொடுத்தானா ஷோ யோ லூஸ் மாம்ஸ் என் பையன் விக்ரம் இருக்கான்ல அது அவனுக்கு அவனோட அப்பாவை அதாவது என்ன ஒருத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தர இழுத்துட்டு வரும்போது அவனுக்கு வந்துச்சு பாரியா கோவம். வினயங்கள் மேல இருந்து கையெடு. கையெடுன்னு சொல்றல. கையெடு. இவ்ளோ ஏன் மித்ராவே ஷாக் ஆயிட்டானா பாரு. பின்ன இருக்காத மாப்ள ரத்த அப்பா மேல கை வச்சு எந்த மகனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். இதுதான் ரத்த சொந்தங்கிறது. கோபம் வந்துருச்சு பொங்கி எழுந்துட்டான். இருந்தாலும் என் குட்டி மாப்பிள கிரேட். யோ மாம்ஸ் இப்ப நீ ஏதோ சொன்னியே என்ன சொன்ன? ஒரு 10-20 வரிக்கு என்னென்னமோ சொன்ன மாப்ள திடீர்னு கேட்டா என்னன்னு சொல்றது? இல்லையா அது அது ரத்த பந்தம் ரத்த சொந்தம்னு எதை சொன்னியே? ரத்த சொந்தம்னா அதான் மாப்ள பத்தப்ப மேலே கை வச்சோடனே பையனுக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கு பேர் தான் ரத்த சொந்தம். ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து சொல்லிட்டா? மாம்ஸ் சொல்லு. இங்க பாரு விக்ரம்க்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனால அப்படி சொன்னியா இல்ல விக்ரம் அப்படி நடந்துகிட்டனால இந்த வார்த்தை அவனுக்கு வந்துச்சா? யோ சொல்லு மாம்ஸ். மாப்ள நீ தான் அவன் அப்பாங்கிறனாலே அப்படி சொன்ன. அவன் அப்படி நடந்துக்கிட்டதாலையும் அப்படி சொன்ன. இப்போ எதுக்கு இடக்கு முடக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஷோ இல்லையா விக்ரம் அந்த நாகலட்சுமி அம்மா அடிக்க போகும்போது அந்த அம்மா எங்க 2 பேருமே மாறி மாறி பார்த்துச்சியா? இப்போ நீ கேட்டல ஒரு கேள்வி இந்த ரத்த சொந்தம்னு அது அந்த நாகோட கண்ணில் இருக்கிற மாதிரி இருந்துச்சியா? கன்ஃபார்ம் மாம்ஸ் இந்நேரம் அந்த அம்மாவுக்கு எனக்கு விக்ரமுக்கு என்ன சொந்தம்னு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும்யா. இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்னு இந்நேரம் அந்த அம்மா மண்டையை போட்டு குடைய ஆரம்பிச்சிருக்கோம். மாம்ஸ் இனிமே அந்த அம்மாவை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுயா. இனிமே தான் அந்த அம்மா நம்மளை குட்டையை குழப்பி ஏதாவது கோர்த்து விட பார்க்கும். கண்டிப்பா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மம்மி இந்த டிராயிங் எப்படி இருக்கு? மம்மி மம்மி நான் கேக்குறல எப்படி இருக்கு சொல்லு. குட் சூப்பரா இருக்கு செல்லம். தேங்க்யூ மம்மி. விக்ரம் நீ ரொம்ப கோவக்காரனாடா? ஏன் மம்மி இப்படி கேக்குற? இல்ல அந்த நாகு பாட்டி வினய் அங்கிள் சட்டைய பிடிச்சதும் உனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு அதான் கேட்டேன். அதான் ஏன்னு எனக்கு தெரியல மம்மி. இதுக்கு முன்னாடி இப்படி கோவப்பட்டதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அந்த பாட்டி அடிச்சப்ப கூட அழுகதான் வந்துச்சு.
வரல. ஆனா இன்னைக்கு வினய் அங்கிளை திட்டினதும் வந்துச்சு பாரு கோவம். வர வர ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. எல்லாத்துக்கும் வினய் அங்கிள் தான் காரணம். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பையன்கிட்ட அடி வாங்கினப்போ வினய் அங்கிள் தான் உன்னை ஒருத்த அடிக்க வந்தா பயப்படக்கூடாது, எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து எனக்கு பயமே போயிடுச்சு மம்மி. என்னை யார் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி அடிச்சிருவேன். ஓ, வினய் அங்கிள் சொல்லிதான் நீ இவ்ளோ பெரிய சண்டியர் ஆயிட்டியோ? அன்னைக்கு அதான் அந்த நாகு பாட்டியை அடிக்க போனியா? நான் இது வரைக்கும் என் கிளாஸ் பசங்க கூட தான் சண்டை போட்டிருக்கேன். எல்ட்ரஸ்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஆனா வினய் அங்கிளை அந்த பாட்டி திட்டினதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதான் அடிக்க போயிட்டேன். ஆ, அப்போ என்ன யாராவது திட்டினா சண்டைக்கு போயிடுவியா? ஆமா, எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள திட்டுனா எனக்கு கோவம் வந்துடும். ஆ, அப்போ என் அளவுக்கு வினய் அங்கிளையும் பிடிக்குமா? ஆமா மம்மி, ஆனா அது எதனாலன்னு தெரியல. அவரு என் கூட இருந்தாலே நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். அவர் ஒருத்தர் போதும் மம்மி. நான் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருப்பேன். வினய் அங்கிள உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா? ஆமா மம்மி, ஆனா உனக்கு தான் அவரை பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்ச வினய் அங்கிள் மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மம்மி? சொல்லு மம்மி, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஆ, அது ஏன்னு எனக்கு தெரியல விக்ரம். எனக்கு தெரியும் மம்மி. உனக்கும் வினய் அங்கிளை பிடிக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.